வெல்கம் டு சுந்தரிஸ் குக் புக். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கல்யாண முருங்கை வடை. இது மதுரையில் ஃபேமஸாக இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு. இதை பைரின்னு கூட சொல்லுவாங்க. இந்த கல்யாண முருங்கைக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை முள்ளு முருங்கன்னு கூட சொல்லுவாங்க. ஒரு 20லேருந்து 25 கல்யாண முருங்கை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சென்டராக இருக்கிற நரம்பெல்லாம் எடுத்துட்டு கீரையை மட்டும் ஆஞ்சி வச்சுக்கோங்க. இந்த கீரை கிடச்சிதுன்னா மாதத்துக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சளி, இருமல், பிசிஓடி ப்ராப்ளம்லாம் நீக்குதுன்னு சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு கொழுந்து கீரையாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த சென்டராக இருக்கிற நரம்பு மட்டும் எடுத்தால் போதும். இல்லைன்னா சைடில் இருக்கிற நரம்புகளும் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த வடை மேலே ஒரு பொடி போட்டு கொடுப்பாங்க. அந்த பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விடுங்க. இதனோட ஒரு காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதையும் தட்டில் கொட்டி ஆற விடுங்க. ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக சூடு ஏறினா போதும், ரொம்ப வறுக்க தேவையில்ல பொட்டுக்கடலையை. எல்லாம் ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் உப்பு சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு சிகப்பு அரிசியை 4-5 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு அதை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நான் இந்த கப்பில் 1 கப்பு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் சிகப்பு அரிசிக்கு பதிலாக இட்லி அரிசி கூட பயன்படுத்திக்கலாம். இந்த அரிசியோட 2 பூண்டு பல், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு கையளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கல்யாண முருங்கை இலையை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா ஒரு துணியில் போட்டு லைட்டாக அமுக்கி எடுத்திங்கன்னா துணி அந்த ஈரப்பதத்தெல்லாம் இழுத்துக்கும். மாவு கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இந்த டைமில் வடை போட கரெக்டாக இருக்கும். மாவு இந்த பதத்தில் இருக்கணும். ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் லைட்டாக ஆயில் தடவிட்டு மாவு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து லைட்டாக வடை மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்திங்கன்னா நல்லா பூரி மாதிரி வரும். ஆனால் இதை தான் வடைன்னு சொல்லுவாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி போட்டு எடுங்க. இந்த வடை சாப்பிட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. எந்த கசப்பும் இல்லை. இந்த வடை மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த பொடியை லைட்டாக அப்படி தூவி கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த கீரை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.